என்னோடய ஹோம் லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நான் மந்த்லி டீசெண்டான சேலரி தான் வாங்குகிறேன். அப்படி இருந்தும் ஏன் என்னோடய ஹோம் லோன் ரிஜெக்ட் ஆச்சு? அதுக்குண்டான காரணம் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயில் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேவையில்லாத பர்சனல் லோன், அதிகமான ஓவர் டியூ, பெனால்ட்டி, இப்படியே போய் தாங்க என்னோடய ஹோம் லோன் கனவே போச்சு. இதிலிருந்து நான் எப்படி ஓவர் கம் ஆனேன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. சேமிக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அப்துல். முதல்ல நம்ம சிபில் ஸ்கோர்னால் என்னன்னு பார்த்துடலாம். சிபில் ஸ்கோருங்கிறது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட். இவங்களோட ஒர்க்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வாங்குகிற கிரெடிட் இன்ஃபர்மேஷன்ஸை லிஸ்ட் பண்ணி வைக்கிறது, இதை பேங்க்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறது, இதுதான் இவங்களுடைய ஒர்க்கு. இதை ஆர்பிஐ கைட்லைன்ஸ் மூலிமா இவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்ம டீட்டெயில்ஸ் எப்படி அவங்க ட்ராக் பண்ணுறாங்க? எல்லாமே பேன் கார்டை பேஸ் பண்ணி தாங்க நடக்குது. அதை வச்சு தான் நம்மளோட கிரெடிட் இன்ஃபர்மேஷன், ஸ்பெண்டிங் பேட்டர்ன் அண்டு ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் சர்வரில் அப்லோட் பண்ணுறாங்க. கிரெடிட் ஸ்கோரை பற்றி பார்த்துட்டோம். அப்படியே கையோட கிரெடிட் கார்டை வச்சும் பார்த்துடலாமா? ஏன்னா இவன் தாங்க நம்ம கதைக்கு ஹீரோவாகவும் வில்லனாகவும் இருப்பான். ஏன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கான்னு சொல்லி அதிகப்படியான பர்சனல் லோன் வாங்கிடுறோம், ஆஃபரில் கிடைக்குதுன்னு சொல்லி கண்ட இடத்துல ஸ்வைப்பும் பண்ணிடுறோம். இதையெல்லாம் பார்த்துட்டு பேங்க் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இவனுக்கு கடன் கொடுத்தா நம்ம எப்படி வசூல் பண்ண போகிறோம், இதை எப்படி சரி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தாங்க. ஆன் டைமுக்கு பேமெண்ட் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டை பேங்க் ரெகுலேஷன் பிரகாரம் 30% கீழேயே யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees உங்களுக்கு கிரெடிட் இருக்குது அப்படின்னா மினிமம் 30,000க்குள்ளேயே உங்களோட ஸ்பெண்டிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது ஓவர் டியூ ஆகிறத விட்டு உங்களை எஸ்கேப் பண்ண வைக்கும். நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு, மல்டி லோன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு, கிரெடிட் கார்டை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கிரெடிட் ஸ்கோர் லோ பாயிண்ட்ஸ்லேருந்து ஹை லெவலுக்கு போகிறத நீங்கள் சில மாதங்கள்லேயே நோட்டீஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நம்ம பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை க்ளீனாக வச்சுருந்தோன்னா பேங்க்கு நம்ம லோன் ப்ராசஸை சீக்கிரமாக ஆரம்பிக்கிறதோட நமக்கு லோ இன்ட்ரெஸ்ட்லேயும் கடன் தர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இது மட்டும்தான் பிரச்சனையா? இதோட முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இனிமேல் தான் மெயின் ட்விஸ்ட்டே இருக்குது. நம்ம கிரெடிட் கார்டு வச்சுருக்கோங்கிறதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இஎம்ஐ மூலிமா ஏதாவது பொருள் எடுத்து கொடுத்துருப்போம். 1 or 2 months அவங்களும் கரெக்டாக தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க டேட் டிலே பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக வந்து சேரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாமீனில் போட்டு பொருள் எடுத்து கொடுக்கறது, இல்லை உங்கள் கிரெடிட் கார்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கு லோன் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃபாக தப்பிக்கலாம். அடுத்து உங்களுக்கு வேல்யூபிளான பாயிண்ட்டு, லாக் யுவர் கிரெடிட் கார்டு ஆக்சஸ். நீங்கள் மல்டிபிள் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம் உடையவராக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற கார்டை தவிர்த்து மற்ற எல்லா கார்ட்ஸ்லேயுமே இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் அண்ட் லோக்கல் பேமெண்ட்டை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கார்ட்லேயுமே மோஸ்ட்லி ஆஃப் பண்ணிடுங்க. எப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா, சார் உங்கள் பேங்க்லேருந்து கூப்பிட்றேன், உங்கள் கார்டு மேலே 16 நம்பர் இருக்கும், அந்த நம்பர் சொல்லுங்கள் சார்னு எவனாவது கூப்பிடுவான். அப்படி கூப்பிட்டு நீங்கள் தவறுதலாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மொத்த கிரெடிட் கார்டையும் அவன் ஸ்வைப் பண்ணி எடுத்துருவான். உங்கள் லிமிட்டு முடிஞ்சதுக்கு அவன் செலவு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை வேறு யாருக்கிட்டேயோ ஷேர் பண்ணாதீங்க. எந்த பேங்க்குமே உங்கள்கிட்ட கால் பண்ணி கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை பற்றி விசாரிக்கவே மாட்டாங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சிங் மூமெண்ட் வேணுமா? அதுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் மட்டும்தாங்க மேஜர் ரோலாக ப்ளே பண்ணும். அதுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குகிற லோன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக ரிமைண்டர் செட் பண்ணுங்கள். டிசிப்ளினாக பேஷண்ட்டோட உங்கள் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். உடனே எல்லாமே சேஞ்ச் ஆகிடாது. உங்கள் கிரெடிட் கார்டு லிமிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 30%க்கு கீழே உங்கள் கிரெடிட் லிமிட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகும். உங்களோட சின்ன சின்ன சேஞ்சஸ் தாங்க உங்களோட பெரிய ட்ரீமுக்கு ஒரு சின்ன மைல்கல்லாக மாறும். உங்கள் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆகிறதோட உங்கள் லைஃப் டைம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுற வெற்றி பாதையில் நீங்கள் தொடருவீங்க. ஸோ உங்கள் ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டு கார்டு இருந்தால் தானே நான் யூஸ் பண்ணுவேன், நாளைக்கே அதை டீஆக்டிவேட் பண்ணுறேன், இந்த மந்தோட க்ளோஸ் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க.
ஏன்னா உங்கள் கிரெடிட் ஏஜ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் மினிமம் 3 to 5 இயர்ஸ் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு கிரெடிட் ஏஜ் நல்லா இருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஏஜ் குறைஞ்சி உங்கள் கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாக சான்ஸ் இருக்குது. யோசித்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. இது எல்லாம் ஓகே. என்னோட கிரெடிட் ஸ்கோர் டீட்டெயிலை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் சேஃபான செக்யூரான வெப்சைட்ஸ் இருக்குது. www.cibil.com ஆர் https://www.cibil.com. இதுதாங்க இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவல் சிபில் ரிப்போர்ட் நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காகத்தாங்க. நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் சேஃப்கார்ட் பண்ணுங்கள். ஆர்பிஐ கைட்லைன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான டைமை நம்ம சேனலுக்காக யூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ.